ஹாய் கைஸ், இன்றைக்கி அந்தான் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சாரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு படம் போயிட்டு பார்க்குறதுக்கு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குங்க. செம ஒருத்தான படம். ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் டாப் ஸ்டார், டாப்புக்கே திரும்ப போயிட்டாருன்னு நினைக்கிறேன். படம் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கே பிரசாந்த் மேலே அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன இதுக்கு முன்னாடி சாகசம்னு ஒன்று வந்துச்சு, அதுவும் ஒன்றும் பெருசாக போல். அதுக்கு முன்னாடி மம்பட்டியான்னு ஒன்று வந்துச்சு, அதுவும் நம்ம நினச்ச அளவுக்கு ஒன்றும் போல். இது எல்லாமே டைரக்ஷன் வந்து அவங்க அப்பா தான், தியாகராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் இப்போ பழைய காலத்து டைரக்டரு, இப்போ எப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கண்ணில் வேறு லெவல் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ தான் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தோட இதுக்கு முன்னாடி சாகசம் அது என்னென்னமோ ஒரு படம் வந்துச்சுங்க, மம்பட்டியன் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. எனக்கு அப்போம்போதெல்லாம் இந்த போஸ்டரை பார்த்து பெருசாக நமக்கு ஒன்றும் ஈர்ப்பு இருக்காது. இல்லை, ஓகே வருதா பிரசாந்தா என்னமா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அந்தகன்கிற ஒரு டைட்டில் கேட்கும்போது இது ஹிந்தி படத்தோட ரீமேக்னு சொல்கிறாங்க. நான் அந்த படம்லாம் பார்க்கலாங்க. இதை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போயிட்டு பார்த்தேன். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான், சின்ன கான்செப்ட் தான். அதை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரீமேக்கே இருந்தாலுமே நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்கும் ஒரு திறமை வேணும். அதில் பிச்சு உதவிட்டாங்க. பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய ஆக்டரு, அப்போ அவ்வளோ ஹிட்டு கொடுத்தாரு. இப்போ அவர் எதுக்கு இப்படி நடிக்க விட்றீங்கன்னு கேட்டால், கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப சரியாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு டாப் ஸ்டார்னு சும்மாலாம் யாரும் பட்டம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பிச்சு உதறி இருக்கிறார் ஆக்டிங். இந்தளவுக்கு ஒரு ஆக்டிங்கில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்போ உள்ள பிரசாந்துக்கும் இப்போ உள்ள பிரசாந்துக்கும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சிடும். இவர் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பிச்சு உதறிட்டார், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த படத்தை நான் ஃபுல்லாக ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம், ரொம்ப நல்ல படம். சின்ன கான்செப்ட் ஆல்ரெடி நேரத்துக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சின்னதாக ஆன்லைன் மட்டும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவருக்கு கண்ணு தெரியுங்க, ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கணும். செகண்ட் ஹாஃபு உண்மையாகவே கண்ணு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி எல்லாமே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுதாங்க. அது ரெண்டுக்குள்ளே ஒரு மாட்டிக்கிட்டு எவ்வளோ ட்விஸ்ட்டு, எவ்வளோ கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் நினச்சப்பங்க என்னடா எப்படா முடிக்க போகிறாங்க, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை, இதுவே ஒரு ஸ்பாய்லர் தான். முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் வேறு லெவலாக இருக்குது. பிரசாந்துக்கு வேறு லெவல் கம்பேக்கு. தியாகராஜனுமே டைரக்ஷனில் ஒரு லெவல் போயிட்டார். இன்னும் ஒருத்தரை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறோம்னா, சிம்ரான் வேறு லெவல் ஆக்டிங், நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், பிச்சு உதறிட்டாங்க. ஆக்டிங்னா நினச்சி பாருங்கள். பிரசாந்தும் சிம்ரானும் ரொமான்ஸ் பண்ண படங்கள், அவங்க லவ் பண்ண படங்கள்லாம் 100 நாள் 150 நாள் தாண்டியெல்லாம் ஓடின கதை இருக்குது. இதில் அப்படியே அவங்க நெகட்டிவ் சைட், பிரசாந்த் ஹீரோ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். படம் பிச்சு வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே கேஸ், இந்த படத்தில் பிரசாந்தோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.